நீங்க எப்பவுமே கண்ணம்மாவோட இருக்க மாதிரி பாத்துக்க முடியாதா? அது எப்படி தம்பி முடியும்? வயிற்று பொழப்புன்னு ஒன்று இருக்கே, வேலைக்கு போகணும்ல. நீங்க வேலை பார்த்து சாப்பிடணுன்ற நிலைமை இங்க இல்லவே இல்லை. வேலை பார்க்கறதுனால தான் கொஞ்சமாவது மரியாதை இருக்கு, இல்லைன்னா எப்போவோ செத்து போயிருப்பேன் தம்பி. நீங்க மட்டும் வரலைன்னா என் பொண்ணோட நிலைமையை நினைச்சா. ஆமா, நீங்க எப்படி தம்பி அங்க வந்தீங்க? ஒரு பொண்ணோட பிரச்சனையை தூக்கி சுமக்க முடியாத இந்த மனுஷன்ட்ட அஞ்சலியை பத்தி சொல்றது தப்பு. என்னமோ நினைச்சு வந்தேன், ஆனா இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. ஒரு நாள் பார்த்ததுக்கே நீங்க இப்படி வருத்தப்படுறீங்களே தம்பி. தினம் தினம் இந்த பாடு தான் படுறா. எனக்கு புரியுது மாமா. வீட்டை விட்டு கண்ணம்மாவை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னதுக்காக அவங்க கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம், ஆனா அடங்கி இருக்க மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல இருந்து அவளை கூட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டு போயிடணும். உங்க எண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு தம்பி. இங்க செத்தி கொடுமை சொல்லனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க வந்த அவங்க அம்மா, அதான் மாமியார் கொடுமை இருக்குமோன்னு பயமா இருக்கு. நீங்க ஏன் இவ்வளவு தூரம்லாம் யோசிக்கிறீங்க? அவளை கண்ணுலயே பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்க உங்க அம்மா எப்படி மருமகளை ஏத்துப்பாங்க? என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தா கூட இது நடக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு தம்பி. ஆனா எப்படி இந்த கல்யாணம் நடந்துடணும்? என் ஆயுசுக்கு அப்புறம் அவ எப்படி இருப்பான்றதுதான் எனக்கு பெருங்கவலையா இருந்தது. பெருமைக்காக சொல்லல தம்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மனுஷனை பார்த்திருக்கேன்னா அது நீங்க தான். அதுவும் எனக்கு அப்புறம் என் மகளை உண்மையா நேசிக்கிறவர நீங்க. உங்க கையில அவளை புடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் தம்பி. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க மாமா. கண்ணம்மா கிட்ட எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல? என்ன மாமா சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அவளுக்கு என்ன கட்டிக்க சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம் தம்பி. நல்லது மாமா, இது போதும் மாமா. ம், ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவியை யாரும் திட்டாம நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அது போதும் தம்பி. ஒண்ணு பண்ணுங்க மாமா, நான் கண்ணம்மாவை மீட் பண்ணணும். அவளை பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்றீங்களா? சரிங்க தம்பி. அப்பா, என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்து உட்காந்துட்டு இருக்கியா? ஆமாப்பா, நெஞ்சுக்குள்ள தீ எறிகிற மாதிரி இருக்குப்பா. பயப்படாதம்மா. நியாயமா பார்த்தா அவங்க தான் இப்ப பயப்படணும். பாரதி தம்பி உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காருன்னு பாத்தியல்ல? அதான்ப்பா இன்னும் பயமா இருக்கு. அவங்க என்ன மிரட்டி கேக்குறாங்க. யார் அந்த மாப்பிள்ள? சொல்லலன்னா தொலைச்சிருவோன்றாங்க. என்னால ரொம்ப நேரமா போய் தாக்கு பிடிக்க முடியலப்பா. நானே பேரு சொல்லிடுவோன்னு பயமா இருக்கு. ஐயோ, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதம்மா. அவங்க உருட்டி மிரட்டுறதே உன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகத்தான். நீ சொல்லவே சொல்லாத. சரிப்பா, அந்த கடவுள் தான் எனக்கு துணையா இருக்கணும். கண்ணம்மா, பாரதி தம்பி உன்னை பார்க்கணும்னு சொன்னாருமா.
ஐயோ வேண்டாம்ப்பா, அன்னைக்கு பார்த்ததே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்களே பார்த்து பேசிடுங்க. உங்ககிட்ட அவரு தனியா கொஞ்சம் பேசணுமாமா. தனியா பேச என்னப்பா இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் கண்ணம்மாக்கு ஓகே தானே? அதனால எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவர் ஒன்றும் அந்நிய மனுஷன் இல்லையே. சும்மா பார்த்து பேசிட்டு வாமா. என்னப்பா கேட்பாரு? கண்ணம்மா கிட்ட எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்பா என்னை பத்தி ஏதாவது சொன்னாரான்னு கேட்பாரு. அதெல்லாம் அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அவரை பத்தி சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஒரு மாப்பிள்ள இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்றது இல்லையா? அதுக்காகத்தான் கேட்கிறாரு. சரிப்பா, நான் போய் பாக்குறேன். ஆமா, எங்க போகணும்? பொன்னியம்மன் கோயிலுக்கு தானே? அட கரெக்டா சொல்லிட்டியாம்மா. அங்கதான் வர சொன்னாரு. சரிம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வா உள்ள போலாம். நான் ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. மறுபடியும் எங்கப்பா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குமா, வா. ம். என்னம்மா, அவங்கள பார்வையிலேயே ஃபாலோ பண்ணி பத்திரமா ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்துருவா போலயே. என்ன சமாச்சாரம்? இல்லடா, உன் மாமா 2-3 நாளா குடுகுடுப்பக்காரன் உடுக்க மாதிரி உருண்டுகிட்டு வரான். சத்தமும் கொஞ்சம் பலமா இருக்கு. உண்மையிலேயே அவளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சோ? அப்படி பிறந்தா நல்லது தானேம்மா. உங்க நோக்கமும் நிறைவேறும், கண்ணம்மாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். உன் வாயில விளக்கணை ஊத்த. அவளுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு எங்களுக்கு என்ன இல்ல, அஞ்சலிக்கு இணையா மாப்பிள்ள அமையக்கூடாது. ஓ, நீங்க அந்த ரூட்ல வர்றீங்களோ? நீங்கெல்லாம் நல்லா இருந்துருவீங்க. இங்க செத்தி கொடுமை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க வந்த அவங்க அம்மா, அதான் மாமியார் கொடுமை இருக்குமோன்னு பயமா இருக்கு. எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்ல, என்னோட மருமக எல்லாரும் வியக்கிற மாதிரி அவ ரொம்ப அழகா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட எதிர்பார்ப்பு, வேற எதுவும் இல்லை. அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னே தெரியலையே. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்குமா? பாரதி, டேய் பாரதி. அம்மா, எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன்டா. நீதான் ஏதோ யோசனையா இருந்த. அம்மா வந்தது கூட கவனிக்காம அப்படி என்னடா யோசனை? இல்லம்மா, சும்மா தான் இந்த ஐஸ் கியூப் கரையிற வரையும் அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பாரதி, ஆர் யூ ஆல் ரைட்? அம்மா, எனக்கு என்னம்மா, ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, அம்மா கிட்ட மறைக்காதடா. மா, நத்திங்மா. சும்மா என்னோட கரியர் ஃபியூச்சர் இதை பத்திலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். போய் உன்ன மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவன் தொழில் பக்தியோ இல்ல கெரியரை பத்தியோ கவலையப்பட மாட்டான். இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல இருக்கிறவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் முக்கால்வாசி வீக்கெண்ட் பார்ட்டிலையும் ஆல்கஹால்லையும் தான் இருக்கு. நீ கையில காசு இருந்தா நல்லது செய்யணும், 4 பேருக்கு உதவணும்னு நினைக்கிறவன். சோ உண்மை என்னன்னு சொல்லு. அம்மா கிட்ட மறைக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லு பாரதி. ஏமா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே நீங்க தான். உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்?
நீங்க கவலைப்படுற அளவுக்கு இங்க கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. நீங்க ஒன்று பண்றீங்களா? கோல்ட் காஃபி குடிக்கிறீங்களா? இருங்க. ஆஹா இல்ல பாரதி, நீ குடி. அம்மா நீங்க எதையும் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, அப்புறம் தேவையில்லாம ப்ரெஷர்லாம் ஏறிடும். நீ லவ் பண்ற பொண்ணோட உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? டேய், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுடா, அம்மா போய் பேசுறேன். அம்மா அப்பெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. இந்த எக்ஸாம் டைம்லலாம் படிச்ச பாடத்தை ரிவைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். தட்ஸ் இட். சரி, கூல் ஆறிட போது குடிடா. சரி, கூல் ஆறிட போது குடிடா. சரி குடி. ஆமா இல்ல, குளிர்ச்சியும் ஆறும் இல்ல. சூப்பர்மா நீங்க. பாரதி, ஸ்ரீவித்யா ஆண்டி உனக்கு தெரியும்ல? ஸ்ரீவித்யா? எந்த ஸ்ரீவித்யாமா? டேய், இந்த சேனல் சர்வே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இப்ப கூட ஹாட் ஸ்டார்ல இருந்து ஐபிஎல் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களே. யா, அவங்கள அப்படி சொல்லக்கூடாதுமா, காம்ப்ளிமெண்ட் ஆன்ட்டி அப்படி சொல்லுங்க. அவங்களே தான். அவங்கள இன்னைக்கு நான் பார்த்தேன். பேசிட்டு இருக்கும்போது உன்னை இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னாங்க. நீ ஏதோ அஞ்சலி அப்பா கூட பேசிட்டு இருந்தியாமே? தம்பி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்துச்சு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு போயிட்டு தான் சொன்னாங்க. அஞ்சலி அப்பாவோடையா? என்னையா? மா சான்ஸே இல்லம்மா. நான் எதுக்கு போய் அவரை பார்க்க போறேன்? வேற யாரையோ பார்த்துட்டு என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு உன்னை நல்லா தெரியுமேடா. சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னா பொய்யா இருக்காதே. அது ஓகேமா. நான் தான் சண்முக மாமா மீட் பண்ணவே இல்லையே. பாரதி, நீ நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு வாட்டி சொல்லு. அம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா பார்த்துருப்பாங்களோ. இப்போ அவர் சந்திச்சது சொன்னா எதுக்கு என்ன அம்மா நோண்டிட்டே இருப்பாங்க. எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது இருக்கும். அம்மா இந்த 2 கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க. ஸ்ட்ராங்கா மறுத்துணும், அதுதான் நல்லது. அம்மா மூளையில் இருக்க எல்லா செல்லையும் தேட்டம்மா, அப்படி ஒரு தகவலே இல்லை. சண்முக மாமாவை நான் சந்திக்கல. ஸ்ரீவித்யாவை எனக்கு தெரியும்டா. அவங்க ராங் இன்ஃபர்மேஷன்லாம் தரமாட்டாங்க. சும்மா சொல்லு பாரதி. அவர் ஏதாவது பண உதவி கேட்டாரா உங்ககிட்ட? அப்படி இருந்தா தப்பு இல்ல பாரதி. அவங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும் இல்லையா? நாம கொஞ்சம் தருவோம்டா. அவர் நான் மீட் பண்ணியிருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? ஸ்ரீவித்யா ஆண்டி போய் சொல்ல மாட்டாங்கன்னு நானும் நம்புறேன். ஒருவேளை அப்படி இருந்தா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். என்ன மாதிரியே அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விடுமா, இது ஒரு இஷ்யூவே இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூம் போறேம்மா. குட் நைட்மா, பாய். ஏன் கண்ணாலேயே நான் பார்த்தேன். இவன் அஞ்சலியோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தான். இவன் என்கிட்டயே மறைக்கிறான். என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இவனுக்கு என்ன வந்துச்சு? இது வரைக்கும் இவன் என்கிட்ட போய் சொன்னதே இல்லையே. நீதான் என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றான். ஆனா இவன் எதையும் மறைக்கிறானே. என் மகனுக்கும் எனக்கும் இவ்ளோ பெரிய இடைவெளி எப்படி உருவாச்சு? அந்த இடைவெளியில யார் இருக்கா? டேய்,
உங்க மாமாவை நிக்க சொல்றா. ஏன் அதை நீயே சொல்ல வேண்டியதானே? சொல்லுடா. மாமா ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹோல்ட் இட். அக்கா வண்டி நின்றுச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். எங்க இருந்து வந்தாரு, இப்ப திரும்ப எங்க போறாருன்னு கேளுடா. ஆன்சர் தி क्वेश्चन ப்ளீஸ். இது என்ன செக் போஸ்டா? போற இடத்த சொல்லிட்டு போறதுக்கு விட்டா டோல் வசூல் பண்ணுவீங்க போல இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்க இருந்து வந்தீங்க, எங்க போறீங்க? ஒரு ஆளை பார்த்துட்டு வந்தேன், இப்போ வேற ஒரு ஆளை பார்க்க போறேன். நான் யாரை பார்க்கறேன், எதுக்கு பார்க்கறேன்னு உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? இது என்ன வீடா சத்திரமா? உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும். சபாஸ், சரியான போட்டி. இப்போ உனக்கு என்ன வேணும்? அத அங்க கேளுங்க. ஒரு கல்யாணம்னா வீட்ல உள்ளவங்களை எல்லாம் கலந்து பேசி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றா. சொந்த பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம், இது என்ன போக்கு? நாளைக்கு எங்களையெல்லாம் கூப்பிடாம கல்யாணத்தை முடிச்சிருவீங்களா? உங்ககிட்ட மாப்பிள்ளைய காட்டுறது பசியோட இருக்கிற சிங்கத்துக்கிட்ட மொசக்குட்டிய காட்டுறதுக்கு சமம். அப்படின்னா நாங்க இந்த சம்பந்தத்தை கெடுத்துருவோம்னு நினைக்கிறீங்களா? பின்ன அதை தவிர உங்களுக்கு வேற என்ன செய்ய தெரியும்? நீங்க தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. செத்தாலும் அந்த கேடு கிட்ட காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். நிஜமா கெடுக்க மாட்டீங்களா? மாட்டங்க. இப்ப பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சிருக்கிறதுனால சில்லற வேலையெல்லாம் பண்றது இல்ல. அப்ப கெடுக்கிற எண்ணமே இல்ல. ஆமா மாப்பிள்ள, அவளும் நம்ம பிள்ளை தானே, அவ வாழ்க்கை எப்படி கெடுப்போம்? அப்படின்னா மாப்பிள்ளை யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? கல்யாணத்துக்கு வந்து 4 நல்ல வார்த்தையை சொல்லி வாழ்த்தி அட்சதையை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? அட என்ன மாமா நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு வண்டியை கடைசில செட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. போடா போய் வேலையை பாடுற. சொல்லாமலையா போற? இரு, இப்ப உன்னை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அக்காக்குள்ள ஏதோ ஒரு திரைக்கதை ஓடுது. கண்ணம்மா இங்க வா. போய் அஞ்சலி ரொம்ப சுத்தம் பண்ணு. என் ரூம பெருக்க வரியா கண்ணம்மா? ஏதாச்சும் பண்ணணுமே. என் ரூம்ல நான் பாரதி போட்டோவை வைப்பனா, நீ அதை பார்க்கணுமா? கப்புன்னு உன் கற்ப உணர்ச்சி கோவத்தை தூண்டணும், நீ என்ன அடிக்கணும், என் காதல் வெளியே தெரியணும். வா 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 வா, வாடி, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதானே பார்த்தேன். கண்ணம்மானா ராட்ன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும்ல, சும்மா நின்ற கூடாதே உனக்கு. கண்ணம்மாவை துரத்துறது ரெண்டாவது, முதல்ல உன் தம்பியை துரத்தி விடுறி. அம்மா, நீ எனக்கு உல வச்சு கஞ்சி ஊத்துவனு பார்த்தா கடைசியில எனக்கு கஞ்சிக்கே உல வச்சிருவ போலியே. நீ எல்லாம் நல்லா ஆத்தா. டேய் போடா. ஏய் எங்கடி போற? என் புருஷனை ஃபாலோ பண்ண போறேன். இப்போ போனா அவர் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். போ 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 போ. இப்ப நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்ததுன்னா பாரதியோட பேரு கெடும், அகிலம் கூட என் கல்யாணம் நிற்கும், இந்த அஞ்சலியோட காதல் வெளியே வரும், ஒரு காதல் கதையோட மினி தாஜ்மஹல் கண்ணில் படும். பாருடி,
ஹே ம்? ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்க மாட்டியா? இல்ல அஞ்சலி, நான் எப்போ ஒரு ரூம்க்கு வந்தாலும் எதையும் ஏறெடுத்து பார்க்கறது இல்ல. எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாதுன்னு எனக்கு நானே சின்ன வயசுல போட்டுக்கிட்ட கண்டிஷன் அது. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ரகசியமாடா நீ. பட் ஐ லவ் யூ டா.